ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5ஓட மேக்ஸ் சாப்டர் 3 ஆங்கிள்ஸ் ஆஸ் டர்ன்ஸ்ல பார்ட் 1 பார்க்க போறோம். கீப் டர்னிங் அரவுண்ட், த டீச்சர் கால்ஸ் அவுட், லெட் அஸ் பிளே ஸ்டாச்சு கேம் தெரியும் இல்லையா? இப்போ நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கணும், நடந்துட்டே இருக்கணும். திடீர்னு ஸ்டாச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நின்றுடணும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு டேர்ன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை வச்சு எந்த சைல்டு வந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துட்டாங்க, யார் ஹாஃப் வேல நிற்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் டேர்ன்ஸ். அப்படி இல்லாட்டி ஜெயிண்ட் வீல கூட இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ஜெயிண்ட் வீல நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயிண்ட் வீல் இஸ் ஆல்சோ வாட் ஷேப்? இட்ஸ் அன் சர்க்கிள் ஷேப். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிளில் நம்ம இப்போ 4 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் ஹேஸ் 1/4, ரைட்? 1/4 இஸ் ஆல்சோ கால் குவார்ட்டர். ஸோ ஒரு குவார்ட்டர் வந்து ஆக்சுவலி என்ன ஆங்கிளை மேக் பண்ணுன்னு பார்த்தா எல் ஷேப்பில் இருக்கு இல்லையா? ஸோ எவ்ரி குவார்ட்டர் இஸ் 90 டிகிரி. அதனால தான் ஒரு ஃபுல் சர்க்கிளோட டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரும். ஏன்னா 90 இன்ட்டு 4 வந்து என்னது? 9 6 are 36, 360 டிகிரி. 360 டிகிரி இஸ் த ஃபுல் டர்ன். இதுவே ஹாஃப் டர்ன் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிளில் வந்து இதே இப்போ ஹாஃப் டர்ன்னு சொல்லலாம் இல்லையா? இது ஒரு ஹாஃப் டர்ன்னு சொன்னால் 90 + 90, ஹாஃப் டர்னுக்கு வந்து 180 டிகிரி வரும். இது வந்து ஹாஃப் டர்ன் ஆர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒரு வெர்டிக்கல் லைனு அப்படி இல்லாட்டி ஹாரிசாண்டல் லைன், இந்த ரெண்டுத்துலேயுமே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை வந்து 180 டிகிரி ஹாஃப் டர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொஷனுக்கு போனால் இதில் என்ன சொல்கிறாங்க? ஜெயிண்ட் வீலை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறாங்க. ரீமா இஸ் ரைடிங் இட் அண்ட் வாண்ட்ஸ் டு நோ வாட் ஹேப்பன்ஸ் வென் ஷி டேக்ஸ் டர்ன்ஸ் இன் ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். ஸ்மாலர் ஸ்டெப்ஸில் அவங்க டேர்ன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நிற்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹாஃப் டேர்ன் தான் இப்போ அவங்க எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ எங்கே நிற்பாங்க எக்ஸாக்டாக? ஒரு ஃபுல் டேர்ன். ஏன்னா நம்ம முன்னாடியே இந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் ஃப்ராக்ஷன்ஸில். ஃப்ராக்ஷன்ஸில் என்ன கான்செப்ட் படிச்சிருக்கோம்? 2 ஹாஃப் சேர்ந்தா ஒரு 1 வரும். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹாஃப்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ஹாஃப் முடிக்கும் போது இங்கே, செகண்ட் ஹாஃப் முடிக்கும் போது திருப்பி எக்ஸாக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போயிடுவாங்க இல்லையா? அப்போ 1 ஃபுல் டர்ன். 2 குவார்ட்டர் டர்ன்ஸ் சேம் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இதுக்கும் குவார்ட்டர் பற்றி சொல்கிறாங்க. குவார்ட்டர்னா 4 டிவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? 4 டிவைட் பண்ணால் எத்தனை குவார்ட்டர்ஸு? 2 குவார்ட்டர். ஸோ இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர் அப்படின்னா எக்ஸாக்டா ஹாஃப் இந்த இடத்துல நிற்பாங்க. இப்போ இந்த இடத்துல நின்னா தட் இஸ் கால்டு வாட்? ஹாஃப் டர்ன். 4 குவார்ட்டர் டர்ன்ஸ். இப்போ 4 குவார்ட்டர் டர்ன் இருந்தால் இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர். 4 குவார்ட்டர் முடிச்சாலும் திருப்பி அதே ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ இட் இஸ் அ ஃபுல் டர்ன். இல்லாட்டி நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி படிச்சிருக்கோம்? 2 ஹாஃப் சேர்ந்தா எப்படி 1ஓ அதே மாதிரி 4 1/4 சேர்ந்தாலும் 1 தான் வரும். இது எப்படியும் சொல்லலாம். இல்லை 4 டைம்ஸ் ஆஃப் 1/4 இஸ் ஈக்குவல் டு 1. 4 டைம்ஸ் இந்த 1/4 வந்துச்சுனாலும் 1ல் தான் முடியும். ஹோல். இப்போது ஒரு பேப்பர் ஃபேன் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பேப்பர் ஃபேன் வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சே மேக் பண்ண முடியும். ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்து மடிச்சுட்டே வந்தோம்னா அது வந்து ஒரு பேப்பர் ஃபேனாக நம்மளால மாற்ற முடியும். இதுவுமே நார்மல் நம்ம சர்க்கிள் கான்செப்டை வச்சே நம்மளால சொல்ல முடியும். ஐ ஓப்பன்டு மை ஃபேன் பை 2 குவார்ட்டர் டர்ன்ஸ். 2 குவார்ட்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். அதில் 2 குவார்ட்டர் போனால் என்ன ஆகும்? ஒரு குவார்ட்டர் வந்து இது, இன்னொரு குவார்ட்டர் வந்து இது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர். அப்படின்னா நான் எங்கே வந்து நிற்பேன்? ஹாஃப் ஆஃப் த சர்க்கிளில் வந்து நிற்பேன் இல்லையா? அப்போ ஹாஃப் ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஆங்கிள்னு முன்னாடியே சொன்னேன். ஃபுல் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்? ஃபுல் சர்க்கிளுக்கு 360 டிகிரி. அப்போ ஹாஃப் சர்க்கிளோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி. ஸோ வாட் இஸ் தட் ஆங்கிள் கால்டு? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான் 180 டிகிரி. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹாஃபை வந்து இப்போ இந்த சர்க்கிளில் இப்படி ஹாஃபாக வெட்டலாம், இல்லாட்டி இப்படியும் ஹாஃபாக வெட்டலாம். எப்படி வெட்டினாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே, வெர்டிக்கல் லைன் அப்படி இல்லாட்டி ஹாரிசாண்டல் லைன் வருது. இதுதான் 180 டிகிரியாக இருக்கும்.
அதனால தான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்றாங்க இதை. இந்த கான்செப்ட்ல இப்போ டேர்ன்ஸ் அண்ட் தேர் ஆங்கிள் நேம்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஃபுல் டேர்ன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி. ஹாஃப் டேர்ன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் சொன்னேன், ஹாஃப் டேர்ன் வந்து எய்தர் ஹாரிசான்டல் லைன் ஆர் வெர்டிக்கல் லைனாக தான் இருக்கும், 180 டிகிரி. 1/4 டேர்னு தான் நம்ம குவார்ட்டர் டேர்ன்றோம். அந்த குவார்ட்டர் டேர்ன் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? 90 டிகிரி. ஏன்னா ஒரு குவார்ட்டர் வந்து எல் ஷேப்பில் தானே இருக்குது, ஒவ்வொரு குவார்ட்டரும் 90 டிகிரி. இப்போ லெஸ் தேன் 1/4ன்னு சொன்னால் 90 டிகிரியோட கம்மியாக இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் என்னது? அக்யூட் ஆங்கிள். இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அக்யூட்டு, அப்டியூஸு, ஸ்ட்ரெயிட்டு, ரைட் ஆங்கிள் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 90 டிகிரியாக இருந்தால் அது பேர் என்னது? ரைட் ஆங்கிள். இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் 90 டிகிரி வருதோ தட் இஸ் கால்ட் வாட்? ரைட் ஆங்கிள். இதுவே அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னா, அக்யூட் அப்படின்னா லெஸ் தேன் 90 டிகிரி இஸ் கால்ட் அக்யூட் ஆங்கிள். அப்போ 90க்கு மேலே 91ல இருந்து 180ன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, அப்போ 179, 91ல இருந்து 179 வரைக்கும் இருந்தா தட் இஸ் கால்ட் அப்டியூஸ் ஆங்கிள். 180 டிகிரியா இருந்தா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அது 180 டிகிரி. அக்யூட்டு, அப்டியூஸு, ஸ்ட்ரெயிட்டு, ரைட்டு. இப்போ 180க்கும் மேலே ஃபார் எக்ஸாம்பிள் 205 இப்படிலாம் ஒரு ஆங்கிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை ஆங்கிள் இருக்குது? 360 இருக்குது. அப்போது 180க்கு மேலே 181ல இருந்து இந்த 360 வந்து ஃபுல் டேர்ன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அந்த கேப்பில் இருக்கிற ஆங்கிள்ஸை வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்பாங்க. ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இதான் ஆங்கிள் கான்செப்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்பி இந்த ஆங்கிள் கான்செப்ட்ஸை நான் ஒரு தடவை சொல்கிறேன், அதை நம்ம ஒரு தடவை பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள்ஸில் ரைட் ஆங்கிள் எல் ஷேப்பில் இருக்கிறது வந்து ரைட் ஆங்கிள், தட் இஸ் 90 டிகிரி. அக்யூட் ஆங்கிள்னா என்னென்னா, இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள். ஏன்னா இப்படி இருந்தால் தான் 90 டிகிரி. உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னா அது 90யை விட கம்மியாக தான் இருக்கும். 90யை விட கம்மியாக ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னா அது பேர் அக்யூட் ஆங்கிள். இல்லை இப்படி வருதும் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போது இப்படி ஒன்று ஃபார்ம் ஆனாலுமே இது வந்து அக்யூட் ஆங்கிள் தான். ஏன் இது அக்யூட் ஆங்கிள்னு சொன்னால் இதோட இது வந்து இந்த இடத்துல தான் 90 டிகிரி, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள்னா என்ன சொன்னோம்? லெஸ் தேன் 90 டிகிரி. Less than 90 degree is called acute angle. 90 degree is called right angle. Greater than 90, less than 180. That is called obtuse angle. அப்போ எப்படி இருக்கும்? நம்ம கார் சீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டியூஸ்க்கு ஒன்று நம்ம உட்காந்துருப்போமா, இப்படி உட்காந்துருக்கிறத சேரை வந்து பின்னாடி இப்படி நல்லா சாய்ச்சிட்டு அப்படி படுப்போம்ல, அது பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். எதுக்கு? 90க்கு. ஏன்னா 90 உங்களுக்கு இங்கேயே வந்துருச்சு, எல் ஷேப் தானே 90. அப்போ 90யை விட கொஞ்சம் ஆங்கிள் அதிகமாக இருக்குன்னா தட் இஸ் கால்ட் ஆப்டியூஸ் ஆங்கிள். இல்லை நான் இந்த பொசிஷனில் பார்ப்பேன்னா இப்போ இப்படி ஒன்று இருக்குன்னா இதுக்கு இப்படி, ஏன்னா இந்த இடத்துலயே உங்களுக்கு 90 டிகிரி வந்துருச்சு. அப்போ திஸ் மேக்ஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள். அதுக்கப்புறம் 180 டிகிரியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அதுக்கப்புறமும் ஒரு சர்க்கிளில் மொத்தம் 360 டிகிரி இருக்குன்னு இருக்கும். அப்போ கிரேட்டர் தேன் 180 டிகிரியிலேருந்து இந்த 360 டிகிரி வரைக்கும் இருக்கிறத வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், between a 1/2 and a 1/4, 1/4க்கும் 1/2க்கும் இருக்கிறது வந்து அப்டியூஸ் ஆங்கிள்ன்றாங்க. அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 1/4 ஒரு சர்க்கிளில் வந்து 1/4ன்னு வரும்போது என்ன வந்துச்சு? இட்ஸ் அ ரைட் ஆங்கிள், ரைட்? ஸோ 1/4 ரைட் ஆங்கிள். 1/2ன்னு சொன்னீங்கன்னா half ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து நம்ம எவ்வளோ படித்தோம்? 180 டிகிரி. ஸோ இந்த 1/4க்கும் இந்த 1/2க்கும் நடுவில் இருக்கிறதுனா 91ல இதானே, 90லேருந்து 180 வரைக்கும் உள்ளது வந்து அப்டியூஸ்னு சொல்லுவாங்க. அதான் படித்தோம் இப்போ, அதான் அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ இந்த டர்னோமீட்டரில் நம்ம டேர்ன் பண்ணி பார்ப்போமா? இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பெண்டுலம் மாதிரி இருக்கா நம்ம கிளாக்கு? இப்போ ஸ்டார்ட் 0 டேர்னே பண்ணல அப்படின்னா அதே இடத்துல தான் இருக்கும் ஸ்டார்டிங் பொசிஷன். 1/4 ஆஃப் அ டேர்ன். இப்போ நம்ம போட்டிருக்க சர்க்கிளில் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? இதான் நம்ம சர்க்கிள்னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது?
இந்த இடத்துல பாயிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாயிண்ட் ஆயிருக்கிறது இப்போ 1/4 டர்ன் போகுது. அப்போ எங்கே தான் போய் முடியும்? இதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஒரு 1/4 நம்ம நகர்த்தணும்னா எங்க வரும்? இந்த இடத்துல வரும் இல்லையா? அதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ 3/8 டர்ன் ஸ்டார்டிங் இதே தான் நினச்சிக்கணும். 3/8ன்றாங்க. 3/8ன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடணும்? இதை 8ஆ ஃபர்ஸ்ட் வகுத்துக்கணும். இப்போ 8 இருக்கா? 8 இருந்தா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றும் 1/8ன்னு அர்த்தம். ஒவ்வொரு பீஸும் ஒரு 1/8ஆ இருந்தால் தான் 8 1/8 கூட்டினாதான் என்ன வரும்? 1 ஃபுல் வரும் இல்லையா? ஸோ இதே ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 3/8. இப்போ இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து 3/8 எடுத்துக்கிட்டா இது ஒரு 1/8, இது ஒரு 1/8, இது ஒரு 1/8. ஸோ நம்மளுக்கு எங்க வரும்? இங்க வரும். வருதா பார்ப்போமா? அதனால தான் இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் டர்ன்ன்றாங்க. ஹாஃப் டர்ன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இது ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தா ஹாஃப் டர்ன் எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? ஹாஃப்னா இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. அப்போ ஹாஃப்னா இந்த இடத்துல இருக்கும். அதனால தான் அங்க இருக்கு. திருப்பி ஃபுல் டர்ன்னு சொன்னா நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் இப்படி இருந்தது இல்லையா பண்டியலும் அங்கேயே வந்துடும். அதுதான் ஃபுல் டர்ன். இப்போ அதே தான் 8 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம பிரிச்சு இங்க ஒரு சர்க்கிள் போட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 2/8 டர்னை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2/8ன்னு சொன்னா இப்போ இந்த சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு 1/8, இன்னொரு 1/8. இது ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ? 2/8. 2/8 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 2 1s are 2, 2 4s are 8. ஸோ 1/4. அதனால தான் நம்ம இதை வந்து குவார்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்றோம் இல்லையா? ஒரு குவார்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்றோம் இல்லையா? தட் இஸ் அ ரைட் ஆங்கிள், ரைட்? ஏன்னா குவார்டர்னாலே என்ன ஷேப் வந்துருச்சு? எல் ஷேப் வந்துருச்சு. எல் ஷேப் ஹேஸ் 90 டிகிரி. ஸோ 4/8 டர்னா இருந்தா என்ன ஆகும்? 4/8னா 4 1/8 சேர்ந்துச்சுன்னா 4/8ஆ? அப்போ 4 1/8 சேர்ந்துச்சுன்னா கரெக்டாக ஹாஃப் சர்க்கிள் வருது இல்லையா? அப்போ ஹாஃப் எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம் இல்லையா? 1/2 வந்து என்ன ஆங்கிள்னு சொல்லியிருக்கோம்? முன்னாடியே படித்தோம். 1/2 இந்த மாதிரி ஒன்று வந்தாலுமே இந்த மாதிரி ஒன்று வந்தாலுமே 180 டிகிரி. தட் இஸ் த ஹாஃப் டர்ன், ஸ்ட்ரைட் ஆங்கிள். And even finer tool. For example, half of 1/6 turn is what? Half of a fraction கொடுத்த உடனே நம்ம ஒன்றும் அதில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ half of 4னா நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம்? நியூமரிக் 4 இருக்குது. இதோட half கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? Half of 4 which is equal to 4/2, 2ன்னு ஆன்சர் வரும். இல்லை half of 8 அப்படின்னா 8/2 which is equal to 4. இப்போ என்ன கேட்குறாங்க? Half of 1/6. அப்போ 1 1s are 1, 2 6 are 12. 1/12 is the answer for this question. 1/12 இதுக்கு இப்போ நம்ம டிகிரி கூட கண்டுபிடிக்க முடியும். என்ன ஒரு சர்க்கிளோட ஃபுல் டிகிரி என்னன்னு படித்தோம்? ஃபுல் டிகிரி 360. அப்போ 1/12 of 360ன்னு போட்டிங்கன்னா 12 12 3s are 30 டிகிரின்னு வரும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த செக்ஷனில் என்ன பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா a full turn brings you all the way back to the start. ஃபுல் டேர்ன் இருந்தால் திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்திருக்கும். இல்லவே ஹாஃப் டேர்னாக இருந்தால் ஹாஃப் வேல இருப்போம். 2 half turns, அதாவது half plus half வந்து ஒரு full turn ஆகிடும். இல்லாட்டி 4 quarter turns, 1/4 4 times எழுதினாலுமே ஒரு full வந்துடும். A quarter turn makes a right angle. பார்த்தோம் இல்லையா? quarter turn வந்து always makes a right angle. quarter turnன்றது வந்து என்னது? இப்போ இது ஒரு சர்க்கிள்னா இதோட குவார்ட்டர், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எடுத்துக்கிட்டோம்னா இது என்னது? 90 டிகிரி. லெஸ் தேன் தட், இப்போ 90 டிகிரியை விட கம்மியாக ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அக்யூட் ஆங்கிள். அதுவே 1/4க்கும் 1/2க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் 1/4. இதே மாதிரி ரெண்டு 1/4 சேர்ந்துச்சுன்னா 1/2. ஸோ 1/4ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கு, 1/2ன்னு சொல்லும் போது 180 டிகிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் என்னது? ஆப்டியூஸ் ஆங்கிள். a half turn, அதாவது எக்ஸாக்டா 180 டிகிரி இருந்ததுன்னா that is called straight angle. We built our own angle measuring tools using 8th, 6th, 12th எது வேணா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம 12th இந்த இடத்துல கண்டுபிடிச்சு காட்டினோம் தெரியுமா டிகிரி? அந்த மாதிரி நம்மளால 1/8ன்னு சொன்னா 1/8 into 360 டிகிரி. அப்போ 4s are 32, ரிமைண்டர் 4, 45 டிகிரின்னு வரும் 1/8க்கு. இதுவே 1/6க்குன்னா 1/6 into 360, 60 டிகிரின்னு வரும். இது எல்லாமே அக்யூட் ஆங்கிளில் வருது இல்லையா ஆன்சர்ஸ்லாம்? ஸோ அந்த மாதிரி நம்மளால எல்லாமே கண்டுபிடிக்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. இதோட continuation part 2 கண்டிப்பா பாருங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் காம்ஸ்டர் அகாடமி. இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா ஆல் த வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ஜின் காட்டிகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் என்ஜின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.